ஹாய் பியூட்டிஸ். இப்போ எங்கே போயிட்டுருக்கேன் தானே பார்க்குறீங்க. இருதய ஆண்டவர் கோயிலுக்கு தான் நம்ம கிளம்பிட்டோம். யார் யார் போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நான், எங்கள் நாத்தனார், எங்கள் அக்கா, எங்கள் மச்சினை, மாமியாரோட நாத்தனார், குட்டீஸு, இவங்க எல்லோரும் தான் நாங்கள் போகிறோம். ஸோ போகிறதுக்கு முன்னாடி ஆட்டோ புக் பண்ணுறதுக்காக மெயின் ரோட்டில் நின்றுட்டுருந்தோம். அங்கே நிற்கும் போதே எவ்வளோ அமக்கில் பண்ணிகிட்டு இருந்தாங்க நீங்களே பாருங்கள். ஒருத்தர் எப்படி எப்படி நடக்கிறாங்க சொல்லி நடந்து காமிச்சிட்டு அமக்கில் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறமா நாங்களும் கோயிலில் போய் சேர்ந்துட்டு உள்ளே போய் பார்த்தா ப்ரேயர் நடந்துருந்தது. சரி அங்கே கொஞ்ச நேரம் உட்காரலான்டா சொல்லி உட்காந்து பாவமோ என்னமோ தெரியல, குழந்தைங்க எப்பவுமே எங்கே போனாலும் விளையாடுவாங்கள்ல, அந்த மாதிரி தான் விளையாடிட்டு இருந்தாங்க எங்கள் நாத்தனார் பசங்க 2 பேரும். விளையாடிக்கிட்டே என்ன ஆச்சுன்னா, ப்ரேயர் கவனிச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு அழுகை சவுண்டு. என்னடா இது அப்படின்னு திரும்பி பார்த்தா குழந்தை வந்து பல்லு பாதி விழுந்துச்சு. சரி அங்கே உட்காந்ததுக்கப்புறம் வேலை ஆகாது சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பலாம், எல்லாரையும் கூப்பிட்டுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி நாங்களுமே கூப்பிட்டுட்டு குழந்தைய தூக்கிட்டு வீட்டுக்கும் வந்துட்டோம். வந்தோடனே வீட்டாண்ட கொடி ஏற்றுறத பார்க்கலாம் சொல்லி போயிட்டோம். நாங்கள் கரெக்டாக வந்து ஒரு 10 நிமிஷத்தில் கொடி ஏற்றிட்டாங்க. சரி அங்கே நின்று பார்த்துட்டு இருந்தோம். யார் யாரெல்லாம் இந்த வருஷம் பெசன்ட் நகரில் போய் கொடி பார்த்தீங்க சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக. நாங்கள்லாம் பெசன்ட் நகர் போகல, வீட்டாண்டே வருஷம் பார்ப்போம். ஸோ அதெல்லாம் வீட்டாண்ட பார்த்துக்கலாம் சொல்லி வீட்டிலே இருந்துட்டோம். அதே போல் கொடி வந்து லாஸ்ட்டாக மேலே ஏறும்போது எல்லாருக்கும் கண்ணு கலங்குமான்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ஒரு 3 வருஷமாக என்னன்னு தெரியல, ஏன்னா இந்த 3 வருஷம் தான் ரொம்ப கவனிச்ச அந்த கொடியை நான் பார்க்குறேன். என்னையே அறியாத என் கண்ணில் எனக்கு தண்ணி வருது. ஸோ அதால் தான் கேட்குறேன், யாருக்கு இந்த மாதிரிலாம் இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். கொடி ஏற்றுறதையும் முழுசாக பார்த்துட்டு கொஞ்ச நேரம் வீட்டில் உட்காந்து எல்லார் கூடயும் பேசிட்டு வீட்டுக்கு கிளம்பலாம் சொல்லி நாங்களுமே வீட்டுக்கு கிளம்புறோம். தம்பியும் அந்த கொடியை வந்து இந்த வாட்டி ரொம்ப உன்னிப்பாக கவனிச்சான். போன வாட்டி பார்த்தா வயிற்றுல இருந்தார் அவர், இந்த வருஷம் அவர் வெளியே இருக்கார். அந்த கொடியை எவ்வளோ உன்னிப்பாக கவனிக்கிறார் நீங்களே பாருங்கள். அவருக்கு அது எப்படி தெரியுதுன்றது எனக்கு தெரியல, ஆனால் உண்மையாக ரொம்பவே ரசித்து அவர் கவனிச்சிட்டு இருந்தான். கொடியை ஃபுல்லாக ஏற்றி எண்டில் ஆக்கிட்டோன்னே கண்ணு கலங்கிட்டு சரி அங்கே நிற்கக்கூடாதுடா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டு பக்கத்தில் இருக்க ஏரியாவில் சின்ன சின்ன கோயிலெலாம் பசங்க வச்சுருப்பாங்க. ஸோ அதெல்லாம் ஏற்றுனாங்க, அதையும் நின்று நாங்கள் பார்த்தோம். மொத்தம் அந்த கோயிலை சுற்றியே ஒரு 3 கோவில் இருக்குங்க. இது பெரிய கோவில். இந்த கோவில் சுற்றி ஒரு 2, 3 கோவில் இருக்கும். அந்த எல்லாத்துலேயுமே இங்கே ஏற்றி முடிச்ச உடனே தான் அங்கெல்லாம் ஏற்றுவாங்க. ஸோ அதையும் பார்த்துட்டு வீட்டுக்கும் கிளம்பிட்டோம். வீட்டில் சாப்பாடு செய்யலை சொல்லிட்டு பீஃப் ரைஸ் வாங்கிட்டு போகலாம் சொல்லி பீஃப் ரைஸ் கடைக்கு போயிட்டோம். பீஃப் ரைஸும் போயிட்டு ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்துட்டாங்க. வாங்கிட்டு வந்த பிறகு நாங்களும் வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டு தூங்கிட்டோம். ஓகே, இந்த விலாக் முடிச்சுக்கிறேன். பாய்.